இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பையன் போய் தேவ வல்லமை எனக்கு வேணும்னு கேட்டானா, ஆண்டவர் என்ன தேடணும்னு கேட்டானா, வாடா அப்படின்னு கார்ல கூட்டிட்டு போனா. ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு பெரிய ஆரண்டை கொண்டு போய் கீழே இறக்குனார். அவன் சொன்னார், நான் ஞானசானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், இன்னொரு வாட்டி கொடுக்குறேன் வாடா அப்படின்னு. நேரா தண்ணிக்குள்ள கொண்டு போயிட்டு நல்ல பொசுக்குன்னு உள்ள வச்சிட்டாரு. 5 நிமிஷம். ஆமென். துடிக்கிறானா மூச்சுக்கு. ஆமென். அந்த காத்துக்கு துடிக்கிறான். அந்த பபுள் பபுளா மூக்கல வருதான். அவர் விட்டவே இல்லை. 5 நிமிஷம் நல்லா அழிச்சிட்டு திடீர்னு மேல தூக்கிட்டார். வெளியே வந்த அப்படின்னு அவன் கேட்டாரான், டேய் வெளியே வந்தன முதல்ல என்னடா தேவைப்பட்டுச்சு? காத்து தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி கடவுளை தேடணும்டா. துடிச்சு தேடணும். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆத்துமா தேவனுக்காய் கதறி வாஞ்சிட்டு கதறுகிற அந்த மாதிரி நம்ம ஆராதிக்க தொடங்க. நான் சொல்றேங்க, 2 வருஷத்துல 1 லட்சம் பேர் நியூ லைஃப் சர்ச்சுக்கு வருவார்கள். என் துதி என்னுடைய உணர்வை சார்ந்ததல்ல. Not my feelings, not my emotions, not my circumstance. Praise is an act of my will. Amen. உயர்வோ தாழ்வோ எது இருந்தாலும் எனக்கு ஒரு தீர்மானம் உண்டு. எனக்கு நல்லா இருந்தா சர்ச்ல பாருங்களேன், நாங்க பாட்டு பாடுற எங்களுக்கு தான் உங்க மூஞ்சி பாக்குறீங்க தெரியும். நல்லா இருந்தா சிலர்லாம் தந்தானே தந்தானே, நல்லா இல்லனா. இதுதான் தாவீது சொல்றாரு, praise must not be an act of your emotion, praise must be an act of your will. அது உயர்வா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் அரமனையா இருந்தாலும் வனாந்திரமா இருந்தாலும் என் உதடுகள் உம்மை. பவுலும் சீலாவையும் சிறையின் உள்ளறையில் இரத்த கரைகளால் அடித்து உள்ளே வைத்த போது, துதிப்பதற்கு எந்த காரணமும் இல்லாத போது இருவரும் சேர்ந்து கர்த்தரை ஜெபம் பண்ணி துதிப்பாடினார்கள். கர்த்தர் தூதர்களை அனுப்பி சிறையை அசைத்த போது, பவுலும் சீலாவும் வெளியே வந்த போது ஒரு கையில் திறவுகோல் இன்னொரு கையில் ஆத்துமாக்களை கொண்டு புறப்பட்டது போல, எத்தனை பேர் உங்களுக்கு துதிப்பதற்கு காரணமே இல்லாத போது கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்றவங்க யாரா இருந்தா கையை தட்டி ஆமென் சொல்லு. துதிப்பதே என் தகுதி அல்ல, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று கடைசியாய் சொன்னார். My lips will praise me, praise you. ஆமென். பல துன்பங்களை கண்ட நிறைய பக்தர்கள் அப்படிதான் துதித்தார்கள். பக்க சொல்லுங்க, முழு பலத்தோடு அவரை துதிக்கணும். எல்லாத்தையும் கொண்டு துதிக்கணும். செல்வத்தால துதிக்கணும், உதடுகளால துதிக்கணும், கைத்தட்டி துதிக்கணும், நடனமாடி துதிக்கணும், துள்ளி குதிச்சு துதிக்கணும், சில வரைக்கும் ஓடி போய் துதிக்கணும். சிலர் எப்படின்னா சில நாள் பயங்கர சொல்லவே வேணாம், எனக்கே துதிய கொடுப்பாங்க. சில நாள் நான் முறைக்கிற முறை பார்த்தா எனக்கு துதி போயிடும். No, you cannot change it. ஒவ்வொரு வாரமும் நான் படுற கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி இங்க பிரசங்கம் பண்ணா நீங்க நிறைய பேர் தேர மாட்டீங்க. நாங்க பட்டாலும் அந்த நிமிஷம் தான் அந்த வேதனை. 2வது பாட்டு பாடுறதுக்குள்ள எங்கள் இதயம் தேவனை துதிக்க தொடங்குறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் காலையில மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறீங்க. வேதனை எல்லாருக்கும் உண்டு. வேதனையை முன்ன வைக்காத, தேவனை துதிக்க தொடங்கு. Go against, let it be an act of the will and not your circumstance. சில சர்ச்சுக்கு போவாங்க, அம்மா எங்களை போய் பாஸ்டர் நீங்க நல்ல வர்ஷிப் பண்ணி நல்ல மெசேஜ் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னுவாங்க. நாங்களே நொந்து போய் நிப்போமா? அம்மா எல்லாரும் இப்போது கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம், தந்தானே. ஒன்னும் கை தட்டாதுங்க, அப்படியே உட்கார்ந்து பாட்டு. நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இவங்களுக்கு பாடுறத விட ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிடலாம். அங்க போனா தோனி அடிக்கிற சிக்ஸருக்கு குதிக்கிறான், பாட்டில் அடிக்கிறான், இப்படின்றான் என்னென்னமோ பண்றான். அது ஒண்ணும் யாருக்கு தப்பா தெரியல. ஆனா நம்மால் டான்ஸ் ஆடினா தப்பா தெரியுது. பண்டாரங்களா? தேவனை முழு பலத்தோடு ஆராதிக்கணும். உணர்வுகளை மறந்து ஆராதிக்கணும், சூழ்நிலைகளை மறந்து ஆராதிக்கணும், துன்பங்களை மறந்து ஆராதிக்கணும், இக்கட்டுகளை மறந்து ஆராதிக்கணும். சொல்றான், எனக்கு துதிப்பதற்கு எந்த வசதி இல்லை, எந்த காரணம் இல்லை, ஆனா என் உதடுகள் கர்த்தரை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் எழுந்து நிற்போமா, மேலானது தேவாதி தேவாவும் கிருபையல்லோ. உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வாரைக்கும் உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி, thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. கரங்களை உயர்த்தி, I will lift up my hands in thy name, and I will lift up my hands in thy name.
praise